மகாத்மா காந்திக்கும் நேருக்கும் இருந்த ரொம்ப தீவிரமான கருத்து வேறுபாடு இருக்கு. அது இந்த தேசத்தை பெரிதாக பாதித்திருக்கிறது என்றுதான் சொல்லுவேன். காந்தி தான் எல்லா இடத்துலயும் நேரு எனது வாரிசு, நேரு எனது வாரிசு, நேரு தான் என் சீடர் அப்படிலாம் சொன்னாரே தவிர எந்த இடத்துலயுமே நேரு காந்தி தான் என் குருநாதர், காந்தி தான் என் மென்டார், காந்தி தான் என் ஆசான்னு எங்கேயுமே சொல்ல. இவர் தான் ஆசான், இவர் சொல்றபடி தான் கேட்பேன், எங்கேயுமே சொல்ல. அதனால இவருக்கு அவருக்கு பெரிய வித்தியாசம். 1927 ரஷ்யா புரட்சி நடந்து 10 வருஷம் ஆச்சு. அப்போ உலகத்தில் உள்ள நிறைய இளம் தலைவர்கள் எல்லாம் ரஷ்யாவுக்கு கூப்பிட்டாங்க, மாஸ்கோ கூப்பிட்டு 10 வருஷம் எங்க கம்யூனிஸ்ட் ஆட்சி எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு அழைத்து காண்பித்தாங்க. அதுல இந்தியாவில இருந்து போன அந்த டெலிகேட்ஸ்ல ஜவஹர்லால் நேருவும் இருந்தார். அப்போ அவருக்கு 38 வயசு தான், இளைஞர். 17 ரஷ்ய புரட்சி, 27 10ஆம் ஆண்டு. அப்போ he was inspired by socialist model develop. அதனால அவருக்கு அந்த சோசியலிசம்ன்ற வார்த்தை அப்படியே அவருக்கு உருகிக்கிட்டே இருக்கும். அதுல சோசியலிஸ்ட்ல நிறைய ஷேட்ஸ் இருக்கு, ஒரு 400 வகையான சோசியலிசம் இருக்கு. ஆர்எஸ்எஸ் தலைவர் சுதர்ஷன்ஜி இருந்தாங்க, அவங்ககிட்ட கேட்டா சோசியலிசத்தை பத்தி சொல்லுவார், 400 வகையான சோசியலிசம் இருக்கு அப்படின்னு. அதுல ஒரு சோசியலிசம் ஃபேபியன் சோசியலிசம்னு பேரு. இந்த பெர்னாட் ஷா, ஜவஹர்லால் நேரு எல்லாம் ஃபேபியன் சோசியலிஸ்ட் ஸ்கூல்ல இருந்து அதை ரொம்ப படிச்சு வந்தவங்க. ஆனா நம்ம அரசமைப்பு சட்டத்தில் என்ன வார்த்தை இருந்திருக்கணும்? பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா அவர்கள் அதிகமாக அறிமுகப்படுத்தின அந்தியோதயான்ற வார்த்தை இருந்திருக்கணும். ஏன்னா அது நமது தர்ம மரபுகள்ல இருந்து வந்த வார்த்தை. இல்ல மகாத்மா காந்தி அதிகமா பேசின சர்வோதயான்ற வார்த்தை அதுல இருந்து வந்திருக்கணும். எல்லோரும் நல்லா இருக்கணும்ன்ற மாடல் அதான் வந்திருக்கணும். அந்த மாதிரி வார்த்தையே கான்ஸ்டிடியூஷன் இல்ல. அதுக்கு பதிலாக சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக் அப்படிதான் இருக்கு, சோசியலிசம் தான். ஏன்னா வெஸ்டர்ன் மாடல் அது பிடிக்குது, அது நல்லா இருக்கு, எல்லாத்தையும் அரசாங்கம் பண்ணணும், எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ளணும். இந்த வார்த்தைகள்லாம் கவர்ச்சிகரமா இருக்கு, வசீகரமா இருக்கு. 40களில் இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப பிரபலமா இருந்தது. கம்யூனிசம்னு சொன்னா எல்லாரும் ஈர்க்கப்பட்டாங்க. ஒரு காலத்துல கண்ணதாசனே சொல்வாரு, 30 வயசுக்குள்ள ஒருத்தன் கம்யூனிஸ்டா இல்லைன்னா அவன் இளைஞனே இல்லை அப்படிம்பார். 40 வயசுக்கு மேல அவன் கம்யூனிஸ்டா இருந்தான்னா அவன் மனுஷனே இல்லை அப்படிம்பார். 30 வயசுக்குள்ள கீழே கம்யூனிஸ்டா இல்லைன்னா அவன் இளைஞன் இல்லையா? எல்லா இளைஞர்களும் கம்யூனிஸ்ட். 40 வயசுக்கு மேல அவன் கம்யூனிஸ்டா தொடர்ந்தா அவன் மனுஷனே இல்லை, அவ்வளவு முட்டாளா இருக்கான்னு அர்த்தம்னு கண்ணதாசன் சொல்வார். அது மாதிரி எல்லாருக்கும் ஈர்ப்பு சோசியலிசம். அந்த வார்த்தை தான் வந்ததே தவிர காந்திய இயக்கங்கள் சுதந்திர போராட்டத்தில் நம்ம பயன்படுத்தின வார்த்தைகள் சர்வோதயம் எல்லாம் கான்ஸ்டிடியூஷன்ல இடமே இல்லை.